கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழிகளில் அவர் நம்மை நடத்துகிறவர். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறவர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே, என் வாழ்க்கையோடு நீங்கள் பேசுங்க அப்பா, எனக்கு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் எங்களை என்னுடைய சமூகத்தில் வைக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு பேசி எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி உம்முடைய சித்தம் செய்ய எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் வரப்போகிற உம்மை சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசன வசனத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவர் இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக சொல்றார். நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும். இந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள், மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர்கள், பெலிஸ்தியர்கள், இப்படி எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நியாய விசாரணைக்கு நேராய் வைக்கிறார். அவர்களுடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு நேராய் வருகிறது. அந்த வரிசையில் கர்த்தர் எல்லா ஜாதிகளையும் கொண்டு வந்துட்டு கடைசியில் யூதாவையும் கர்த்தர் விட்டு வைக்கவில்லை. யூதாவும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் விடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறாங்க. அதைத்தான் நீங்க சொல்றார். இஸ்ரவேலே, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினால், அப்படின்னா என்ன? உன்னை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். நியாய தீர்ப்பு உன் வாசலில் இருக்கிறது. ஆகையால் நீ இந்த நாட்களில் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட்டு நியாய தீர்ப்புக்கு நீ உன்னை தப்புவித்துக்கொள் என்பதுதான் இங்கே ஆண்டவர் சொல்ற காரியம். இன்றைக்கும் சொல்லுகிறேன், மனுஷர் செய்கின்ற எல்லா காரியத்திற்காக நாம் நியாயம் தீர்க்கப்படுவதற்குரிய ஒரு காலம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு வெளிப்படும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் செய்கின்ற நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாய் வந்து நிற்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கின்றார். அப்படி இருக்கிறபடினாலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்து கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். நம்ம கேர்லெஸ்ஸாக இஷ்டம் போல நம்ம இருந்து ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி ஒருபோதும் தப்பு கணக்கு போற்றக்கூடாது.
புரிதலா நிர்விசாரமாக இருந்து இஷ்டம் போல நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபைக்கு வருகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் என்று சொல்லி இதை வைத்து கொண்டு நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். இப்படி தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தின்படி இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே தவிர, வெறுமனே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன், இதை வைத்து கொண்டு ஒருத்தரும் பரலோகத்தில் நுழைய முடியாது. புரிந்துக்கலாம்? இதெல்லாம் வச்சு நுழைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் எல்லா காரியத்திலும் தேவ சித்தத்திற்குள் நம்மை காத்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு ஆண்டவரை இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் பலருடைய வாழ்க்கையை எப்படி இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள், ஆண்டவரை சந்தித்தார்கள். சிலர் சந்திக்க முடியாமல் தடைப்பட்டார்கள், பயந்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள். சிலர் தைரியமாய் கர்த்தரை சந்தித்தார்கள் என்பதை குறித்து நம்ம 2 விதமான கேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். நெகட்டிவான சில கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாங்க, அவர்கள் எப்படி கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார் என்றும், சிலர் பாசிட்டிவாக எப்படி ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்கள் இருந்து அவரை சந்தித்தார்கள் என்றும் நம்ம நிறைய பேர் பார்த்தோம். மோசேயை பார்த்தோம், சாமுவேலை பார்த்தோம், ஆதாமை பார்த்தோம், இப்படி சகைவை பார்த்தோம், நிக்கோதேமுவை பார்த்தோம், நாத்தானுவேலை பார்த்தோம். இப்படி பலருடைய வாழ்க்கையை நம்ம இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இவர்கள் எல்லாரும் எப்படி கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தம் அடைந்தார்கள் என்பதை பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம ஒரு தனிப்பட்ட கேரக்டர் இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆண்டவர் இதை எனக்கு ஒருவேளை ஆரம்பத்தில் கொடுப்பான்னு எதிர்பார்த்து நினச்சேன். ஆனால் இந்த 11ஆவது மாதத்தில் தான் கர்த்தர் இதை குறித்த லீடிங்கை கர்த்தரை கொடுத்ததை நான் உணர்ந்தேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி மத்தேயு 25வது அதிகாரத்திலே காணப்படுகின்ற 3 உவமைகளை நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 3 உவமைகள் இருக்கிறது. இதில் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் பார்க்கும் பொழுது புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. 10 கன்னிகைகள் அதில் பார்க்கும் பொழுது புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இது பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த முதல் உவமை வருகிறது. அடுத்தது 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக 2வது தாளந்துகளை குறித்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இது 14வது வசனத்திலிருந்து 30 வரைக்கும் நாம் பார்க்குறோம். 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் அந்த சாப்டர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வெள்ளாடு செம்மறியாடு என்று சொல்லி 2 ஆடுகளை ஒரு மேய்ப்பன் தரம் பிரிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 உவமைகளுமே வருகையிலே எடுத்து கொள்ளப்படுவதற்கு ஒரு தேவ பிள்ளை எப்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு உவமை எடுத்து பேசினாலே 1 மணி நேரம் பேசலாம். 10 கன்னிகைகளை மட்டுமே எடுத்து 1 மணி நேரம் பேசலாம். தாளந்துகளை குறித்து பேசலாம், அது ஒரு 1 hour பேசலாம். அடுத்தது இந்த வெள்ளாடு செம்மறியாடை பற்றி பேசலாம், அதை ஒரு 1 hour பேசலாம். இன்றைக்கி இந்த 3 மணி நேரம் பேச வேண்டிய செய்தியை 1 hourல நான் உங்களுக்கு அப்படி சுருக்கி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அதனாலே இதை ஏன் இதை சொல்லணும்னா, இதை தனித்து ஒன்றை மட்டும் எடுத்து பார்க்க முடியாது. ஒன்றை மட்டும் எடுத்து பார்த்தா இது ஒரு அரகுற செய்தி ஆகிடும். இந்த 3 சேர்ந்து தான் ஒரு செய்தி. என்றைக்குமே பைபிளை நீங்கள் படிக்கும்போது சாப்டர் இப்படி ஒரு சாப்டர் வைஸை பிரிச்சிருந்தாலும் நீங்கள் சாப்டர் வைஸை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடாது. பைபிளை படிக்கும்போது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சாப்டர் நம்முடைய வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் சாப்டர் படித்து இந்த சாப்டர் அப்படி போகக்கூடாது. ஒரு சம்பவத்தை கர்த்தர் எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் முடிக்கிறார் என்பதை அந்த கண்ணோட்டத்தில் தான் பைபிளை படிக்கணுமே தவிர, சாப்டர் வைஸை நீங்கள் படித்தீங்கன்னா சிலது அறகுறையாக போய் நிற்கும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த 25ஆம் அதிகாரத்தை தனியாக நீங்கள் படிக்க முடியாது. இதை 24ஓடு சம்மந்தப்பட்டு தான் வரும். 24ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணி 25ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோக்கஸ். 26ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ரெடி ஆகிறது, அங்கே 26ஆம் அதிகாரத்தில் வந்துடும். 27ஆம் அதிகாரத்தில் அவர் சிலுவை மரணம் வந்துடும். 28ஆம் அதிகாரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல் வந்துடும். அப்படி போயிடும். அதில் பார்க்கும் பொழுது இந்த 24, 25 நம்ம சேர்த்து படிக்கணும். இது தனியாக படிக்க முடியாது. இந்த 24ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஃபுல்லாக ப்ராஃபஸி. மற்ற 24ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முழுவதும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்ணை மூடிட்டு அப்படி இப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. அவருடைய கேஷ்ன்னு அப்படி பேசுவார். அத்தனை ப்ராஃபட்டிக்காக இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி.
இதில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த 24ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இந்த 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அங்கே எருசலேமின் தேவாலயத்தின் அருகே தன்னுடைய சீஷர்களோடு கூட வருகிறார். அந்த தேவாலயம் மிக பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது 46 ஆண்டுகள் அதை கட்டி முடிப்பதற்காக செலவு செய்திருக்கிறார்கள். 46 ஆண்டுகள் கட்டினதான மிக பிரம்மாண்டமான கர்த்தருடைய ஆலயம். அந்த ஆலயத்தின் கட்டடங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் ஆச்சரியத்தோடு காட்டுகிறார்கள். எல்லாருமே அந்த கட்டடத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எதை பார்த்தாலும் தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் பார்க்கிறார், எதை பேசினாலும் தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் பேசுகிறார். எல்லாமே அவருக்கு ப்ராஃபட்டிக். அதை பார்த்த உடனே இவர்களுக்கு அந்த பிரம்மாண்டமாய் தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அது தரைமட்டமாய் இருக்கிறதாக அவர் கண்களுக்கு தெரிகிறது. உடனே சொல்லுகிறார், இந்த கட்டிடங்களை, இந்த தேவாலயத்தின் கட்டிடங்களை எல்லாம் பார்க்குறீங்களே, இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் அப்படின்னாரு. சீஷர்களுக்கு அதிர்ச்சி. இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்தை ஆச்சரியமாக காமிச்சா இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறாரே, இதையே அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டார், அவ்வளோதான். சீஷர்கள் உள்ளுக்குள்ள குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னன்னா, அது நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று சொல்கிறாரு, நம்ம இதன் பிரம்மாண்டத்தை சொன்னால் இது இடிஞ்சு போகுங்கிறாரு. இவ்வளோ பிரம்மாண்ட ஆலயம் இடிஞ்சு போகுமா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருமா என்று சொல்லி இவர்கள் குழப்பிட்டே இருக்கிறாங்க. பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலே வந்து சற்று ஓய்வாக அமருகிறார்கள். இப்போ மினிஸ்ட்ரியில் அமைதியாக உட்காந்து ஒரு ரெஸ்ட்டாக ஒரு ரிலாக்ஸாக உட்கார்றாங்க. அந்த நேரத்தை சீஷர்கள் உடனே கேட்டுறாங்க, ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, இந்த ஆலயத்தின் கட்டிடம் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னு சொன்னீங்களே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஒரு காமன் கொஸ்டின், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அடுத்தது ஃபோக்கஸ்டு கொஸ்டின், 2 கொஸ்டின் என்னன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இது ஃபோக்கஸ்டு கொஸ்டின். உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? எப்பவுமே பைபிள் ரொம்ப கிளியராக கவனிக்கணும். இப்போ அந்த 2 கேள்விகளுக்கான பதில் தான் 24ஆம் அதிகாரம். புரியுதா? ஒரு கேள்விக்கான பதில். ஏன்னா இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இது நிறைய பேருக்கு புரியாது, நிறைய ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கே புரியாது. இதனுடைய ரகசியம் என்னமோ படித்து எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக்குவாங்க. இந்த இடத்துல இந்த 2 கேள்விகளுக்கான பதில், இந்த 2 கேள்விகளிலே முதல் கேள்விக்கான பதில் முதல் 7 வசனத்தில் வருது. 8வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 14 வரைக்கும் 2வது கேள்விக்கான பதில் ஒரு அவுட்லைன் கொடுக்கப்படுகிறது. 14ஆம் வசனம் வரைக்கும். 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும், இந்த சாப்டர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கள் எலாபரேட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே பைபிளில் ஃபஸ்ட்டு ஒரு குத்து மதிப்பாக அப்படி சொல்லிடுவார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அதை எலாபரேட் பண்ணுவார், விவரித்து சொல்லுவார். இதுதான் ஆண்டவருடைய பேட்டர்ன். அதனால இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது என்னடா, அது என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகிறார் சொல்லி இன்னைக்கு இது முதல் வருகை, அந்த வருகை, ரகசிய வருகை, பகரகவர் எல்லாம் போட்டு குழப்பிக்குவாங்க. இதில் நல்லா கவனிக்கணும். முதல் 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? 7 அடையாளங்களை கர்த்தர் முன் வைப்பார். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அநேக கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், கொள்ளை நோய்கள், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, இப்படி கர்த்தர் 7 அடையாளங்களை வைத்து இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதான சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். இது ஃபர்ஸ்ட் காரியம். அப்போ இன்னைக்கு இந்த அடையாளங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்குது. யுத்தங்களின் செய்தி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். பஞ்சம் இருக்கிறது, கொள்ளை நோய் இருக்கிறது, வந்துட்டு போயிடுச்சு. அடுத்து பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது, எல்லாமே நடக்குது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பிட்டு இருக்குது. இந்த 7 அடையாளங்களையும் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை ஃபஸ்ட் இன்றைக்கி புரியும். இது இன்றைக்கி ஒரு பெரிய செய்தி இல்லை. இன்றைக்கி நான் கொடுக்கறது ஜஸ்ட் ஒரு ஸ்டடி. இப்போ நான் கொடுக்குறது இன்றைக்கி ஒரு செய்தி எடுக்கிறத கூட ஒரு ஸ்டடியாக தான் நீங்கள் பார்க்கணும். இதில் பார்க்கும்போது இந்த 7 அடையாளங்களை கர்த்தர் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம பார்க்குறோம். துல்லியமாக இது நடக்குது. இந்த 7 அடையாளங்கள் நடக்கிறதை பார்க்கும் பொழுது எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க முடியும்.
புரியுதுங்களா? இந்த 7 அடையாளங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த 7மே நம்ம நாட்களிலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. அதனாலே நான் சொல்கிறேன், இது பயமுறுத்த அல்ல, பைபிளை எழுதியிருக்கிறத நான் அப்படியே அப்பட்டமாக சொல்கிறேன். இந்த 7 அடையாளங்கள் நடக்கிறதை காண்கிறதான காலகட்டத்தில் எந்த நேரத்திலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கலாம். இதில் என்ன, ஏன் சம்பவிக்கலாம், இது என்னைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது, எப்போ இருக்குன்னு தெரியாது. ஆனால் எந்த நேரத்திலும் இருக்கலாம் என்பது மட்டும் நிச்சயம். ஏன்னா அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா தவிர ஒருவரும் அறியாருங்கிறார். ஏன் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா தவிர வேறு யாரும் அறியார் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஆண்டவர் மட்டும் சம்மந்தப்படலை, நாமும் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். நம்ம சைடு ஒன்று இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு எப்பவுமே கர்த்தர் நமக்கு ஆரம்பத்தில் நான் சபையில் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். 2 பேதுரு 3:9 பார்த்தீங்கன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அப்போ இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த காரியங்கள் மட்டுமே அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான வசனம் இந்த வசனம். அப்போ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதம் பண்றாரா? இல்லை. அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு கூட்ட ஜனத்தின் ரட்சிப்புக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் டிலே பண்ணலை. ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு எண்ணிக்கை அவர் மனசில் இருக்குது. அந்த எண்ணிக்கை யாருன்னு கேட்டிங்கன்னா புறஜாதி ஜனங்கள். புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலிலே ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாகியிருக்கும் என்று ரோமர் 11:25 சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது புறஜாதிகளின் நிறைவு, நம்மெல்லாம் புறஜாதிகளின் நிறைவு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இந்த புறஜாதிகளின் நிறைவு, அந்த நம்பர் இன்னைக்கு எவ்வளவு தூரம் அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல குறைச்சிக்கிட்டே வருது. புரியுதுங்களா? டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே நம்பர் குறைச்சிக்கிட்டே வருது. ஒவ்வொரு ரட்சிக்கப்படும் அப்படியே குறைச்சிக்கிட்டே வருது. திடீர்னு ஒரு நேரத்தில் டக்குன்னு அந்த நம்பர் ஃபுல் ஆகிடும். அந்த நம்பர் ஃபுல்லாகிறதற்கும் இயேசு கிறிஸ்து வருகை சம்பவிப்பதற்கும் ஒரே நேரமாக இருக்கு. அந்த நம்பருக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நம்பர் என்னைக்கு நடக்கும், என்னைக்கு முடியும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இதே நேரத்தில் நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தின் பல தேசங்களில் இந்த நேரத்தில் எத்தனையோ ஜனங்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த நம்பர் அப்படியே வருது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஒரு நாள் ரெடியூஸ் ஆகிட்டே சடனாக முடிஞ்சிடும், 0 ஆகிடும். அது 0 ஆன உடனே டக்குன்னு ஆண்டவருடைய வருகை சம்பவிச்சிடும். இதை நடக்க போகிற காரியம். அதனால தான் அது என்றைக்கு அது 0 ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது 0 ஆவதற்கான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த அடையாளங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குது, நம்ம கண்ணு முன்னாலே நடக்குது. இதை நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சீங்கன்னா இந்த அடையாளங்கள் எல்லாமே அதில் இருக்கிறது, விவரமாக சொல்கிறார். இதில் பார்க்கும்போது 8வது வசனத்தில் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த அடையாளங்களை சொல்லிட்டாரு. இதுக்கு பிறகு 8ஆம் வசனத்தில் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு ஒரு ஆரம்பத்தை சொல்கிறார். முடிவை சொல்லிட்டு ஒரு ஆரம்பத்தை சொல்றார். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனை என்பது ஆண்டவர் சொல்லுகிற பாதையில் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணோட்டத்திலே அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே நடக்க போகிறதா உண்மையான வேதனை. இன்னைக்கு நம்ம நடந்து பார்த்து கொண்டிருக்கிறது பெருச வேதனை கிடையாது. வரும் காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே நடக்க போகிற வேதனைகளை கம்பேர் பண்ணும்போது இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வேதனையாகவே எடுக்க முடியாது. அவ்வளவு கொடிய வேதனை வரும். அதை தான் போன வெள்ளிக்கிழமையில் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகிருக்குது. அந்த பாயிண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. முத்திரைகள் அதில் முதலாவது வெள்ளை குதிரை வருகிறது. அவன் ஜெயிக்கிறவனாய் வருகிறான், வில்லோடு கூட வருகிறான் அந்தி கிறிஸ்து. ஆனால் வெள்ளை குதிரையில் சமாதானத்தோடு வருகிறான். அடுத்தது சிவப்பு குதிரை. சிவப்பு குதிரை பார்க்கும் பொழுது அவன் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலே சமாதானத்தை எடுத்து போடுகிறதான ஒரு தூதன். அப்போ இந்த சிவப்பு குதிரை வரும் பொழுது சகல ஏராளமான மரணங்கள் சகஜமாய் உலகத்தில் நடைபெறும். கொடுமையான மரணத்திற்கு அங்கே மனுஷ உயிருக்கு மரியாதையே இருக்காது. அடுத்தது சிவப்பு குதிரை. அடுத்தது பார்க்கும்போது கருப்பு குதிரை. அதில் பார்க்கும் பொழுது பஞ்சம் வரும். தானியத்தை நிறுத்து காட்டுறது போல ஒரு தூதன் வருவார். பஞ்சம், பயங்கர கொடிய பஞ்சம் வரும். அந்த பஞ்சம்னு ஒன்று வந்தாலே கலவரங்கள் வரும். பஞ்சம்னு வந்தாலே ஜனங்கள் அடித்து பிடுங்குவாங்க. யார்கிட்டயாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்காக ஆளை கொலை செஞ்சுட்டு கூட அந்த பொருள் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி பஞ்சம்னு வரும்போது பஞ்சத்தின் காலத்திலையும் மரணம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு 100 ரூபாய்க்காக கூட ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஒருத்தனை
கொலை பண்ணுவான். ஏன்னா அது பஞ்சத்தின் உச்சத்தில் இருக்கும். ஒரு 100 ரூபாய் இல்லைன்றது ஒருத்தர் பிடுங்கிறது கூட கொலை செய்வாங்க. அந்த மாதிரி சர்வசாதாரணமாக கொலைகள் சகஜமாய் நடைபெறும். அடுத்தது பார்க்கும் பொழுது மங்கின நிறமுடைய குதிரை, அதில் பார்க்கும் பொழுது பூமியில 1/4 பங்கு ஜனங்களை கொல்லும்படியான அதிகாரம் அதில் எல்லாம் சேர்ந்து வந்து அதில் 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் அழியும். கிட்டத்தட்ட 200 கோடி ஜனங்கள் சாவாங்க மொத்தத்தில் இந்த 4 குதிரையிலேயே. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது இந்த முத்திரைகள் உடைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கொடிய மரணங்கள் பயங்கரமாய் நடக்கக்கூடிய ஒரு காலம்தான் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்க சொல்றார் இந்த 8ஆம் வசனத்தில் வேதனைகளுக்கு ஆரம்பங்கிறார் பாருங்க. இந்த ஒரு வார்த்தையுடைய டெப்த் பயங்கரமானது. ஒருவேளை நீங்க புரியலன்னா போன வெள்ளிக்கிழமை நான் பைபிள் ஸ்டடி எடுத்தா திருப்பி போய் வந்து கேட்டு பாருங்க, அதில் உங்களுக்கு விவரமா சொல்லியிருப்பேன். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தை கர்த்தர் நமக்கு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அந்த காலகட்டத்தில் போய் மாட்டிக்காத. கைவிடப்பட்டால் அந்த கொடிய காலத்தில் இருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத அடிச்சு பிடுங்குவாங்க, யாரும் கேட்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக உன்னை கொலை செய்வார்கள், யாரும் தடுக்க முடியாதுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் கையில் வச்சிருக்கீங்க, 1000 ரூபாய் பிடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு போவாங்க, பிடிங்கிட்டு போவாங்க. அந்த ஒரு காலகட்டத்தை கூட போய் மாட்டிக்காதேங்கிறாரு. புரியுதா? அப்போ எவ்வளவு பயங்கரமான காலத்தை ஏன் கர்த்தர் நமக்கு முன்னால சொல்றாருன்னா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அந்த காலம் பயங்கரமான காலம் முன்னால நிக்குது, அதுல மாட்டிக்காத, ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படு என்று சொல்லிதான் கர்த்தர் ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஆயத்தப்படு. இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து நமக்கு கர்த்தர் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறார். ஆயத்தப்படணும் ஆயத்தப்படணும். இத்தனை வார்னிங்க்கு பிறகும் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து நரகத்துக்கு போனோம்னா முழுக்க முழுக்க உங்கள் ரத்தப்பழி உங்கள் கையிலே தான். என் கை சுத்தமா இருக்கு, நீ எச்சரிங்கிறார். ஒருத்தன் பாவம் செஞ்சான், அவனை எச்சரி. நீ எச்சரிக்காமல் போனால், அவன் நரகத்துக்கு போனால் அவனுடைய ரத்தப்படி உங்ககிட்ட கேட்பேன். ஆனால் நீ எச்சரித்த பிறகும் அவன் நரகத்துக்கு போனால் அவன் ரத்தப்படி அவன் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் என் கையை நான் சுத்தமா வச்சிருக்கிறேன். நான் எச்சரிக்கிற விஷயத்துல கிளீனா எச்சரிச்சிடுறேன். இதுக்கு பிறகும் நீங்கள் கைவிடப்பட்டால் என் கை சுத்தமா இருக்குது, உங்கள் ரத்தப்படி உங்கள் மேல் தான் இருக்கும். அதுக்கு நான் காரணமே கிடையாது. எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதை நான் செய்யலைன்னா நீங்கள் நரகத்துக்கு போனால், அதில் யாராவது ஒருத்தர் நரகத்துக்கு போனால் அதுக்கு நான் பொறுப்பாளி ஆகிடுவேன். பட் என் கையில் கர்த்தர் கண்டிப்பாக கேட்க மாட்டார். எனக்கு தெரியும், நான் கிளீனாக என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிவிடுகிறேன். இந்த எச்சரிப்புகளை கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தேவ சமூகத்திலே பயபக்தியோடு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு பரலோகத்துக்கு வந்து சேர வழியை பார்க்கணும். ஆமேன். இது ரொம்ப முக்கியம். நான் வந்து விளையாட்டு காரியம் கிடையாது. இதை வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசணும், ஏன் இந்த வசனத்தை இப்படி பேசணும்? ஆண்டவர் எனக்கு வந்து உள்ளதை அப்படி சொல்லி எச்சரிக்கை சொல்கிறார். இதை நீங்கள் வந்து பைபிள் வசனம், நான் சொல்கிறது எதுவுமே அவுட் ஆஃப் பைபிள் கிடையாது, பைபிளுக்கு வெளியில் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பரவாயில்ல வர முடியுது. வார்னிங்ஸ் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணும். சரி, இப்போ இதுக்கு பிறகு 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு அந்தி கிறிஸ்துவின் காலம், அதில் கொடிய காலத்தை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு பகிரங்க வருகை குறித்து எல்லாம் வருது. சரியா? இப்போ நான் இந்த 24ஆம் அதிகாரத்தை பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு 25 பேச முடியாது. இப்போ 25ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். இந்த 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் உவமை 10 கன்னிகைகள். முதல் வசனத்தை மட்டும் படிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். போதும். பரலோக ராஜ்யம் இது யாரை பத்தி பேசுறாருன்னா 10 கன்னிகைகளை பத்தி பேசுறார். இந்த 10 கன்னிகைகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள். புறப்பட்டவங்க, புரியுதா? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டாச்சு அப்படின்னு யாரு? ரட்சிக்கப்பட்டாச்சு. புறப்பட்டவர்கள் அப்படின்னா புறப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாத புறப்படவே இல்லை. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபில்டர். நான் நீங்க இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், வேற வழி கிடையாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். அப்படின்னா மொத்தத்தை டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது நரகத்திற்கு போகிற கூட்டம் அதிகமாக இருக்கும், பரலோகத்திற்கு வருகிற கூட்டம் கொஞ்சமாக இருக்கும். இது டோட்டல் கவுண்ட். மொத்தத்தில் பார்க்கும்போது நரகத்துக்கு போகிறது மெஜாரிட்டி, பரலோகத்துக்கு வருகிறது மைனாரிட்டி, கொஞ்சம் தான் இருக்கும். இது டோட்டல். இப்போ நம்ம டோட்டலுக்கு போக வேண்டாம், அதை விட்டுருவோம். ஏன்னா அதில் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இருப்பான், விக்கிரகாராதனைக்காரன் இருப்பான், எல்ஜிபிடி இருப்பான், எல்லாம் இருப்பான் இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் மொத்தத்தில் சேர்த்துட்டிங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அதில் போகும்போது அவங்க மெஜாரிட்டிக்கு போயிடும். எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு மாதிரி எல்லாரும் எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. இப்போ நம்ம அந்த கணக்குக்கு போக வேண்டாம். இது எதிர்கொண்டு போகிறதான ரட்சிக்கப்பட்ட கூட்டம், புரியுதுல? இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிப்பை பற்றி அறிந்தவர்கள், ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த கூட்டத்தை தான் இந்த 10 கன்னிகைகளுக்கு கர்த்தர் அடையாளப்படுத்துறார். இந்த 10 பேர்ல 5 பேருக்கு தான் புத்தி இருக்குது, 5 பேருக்கு புத்தி இல்லை. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலேயே 50% தான் பரலோகத்துக்கு வரப்போகுது. புரியுதா? ஓவரால் வரும்போது மெஜாரிட்டி நரகத்துக்கு போகும்போது, ரட்சிக்கப்பட்டவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்ட கூட்டம், இது ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிக்கப்பட்டதிலேயே 10ல் 5க்கு தான் புத்தி இருக்குது, 5 பேர் தான் உள்ள போனாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களிலேயே 50% கைவிடப்படுவார்கள். புரியுதா? இது ஒன்று மட்டும் இல்லை. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவர் கைவிடப்படுவார், 50. 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார், 50. 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள், 50. இதுல 50-50 தான் ஆண்டவர் பேசுறார். ரட்சிக்கப்பட்ட நபர்களுக்குள்ளேயே 50-50 தான், 50% தான் பரலோகத்துக்கு வரப்போகுது. 50% நம்ம பரலோகத்துக்கு வரப்போறோம் பாட்டு பாடிட்டே நரகத்துக்கு போகுது. புரியுதா? நான் பரலோகத்துக்கு வரப்போறேன் சொல்லிக்கிட்டே பாட்டு பாடிட்டே பிரசங்கம் கேட்டுக்கிட்டே நரகத்துக்கு போகுது. கேட்ட சொல்லு, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தம் அல்லவான்னு சொல்லிக்கிட்டே நரகத்துக்கு போகுது. ரட்சிக்கப்பட்டவர்களிலேயே 50% என்றது மோசமான ரிசல்ட். 50% தான் மோசமான ரிசல்ட், அது ரொம்ப மோசமான ரிசல்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுல பாதி பேர் நரகத்துக்கு போகிறார்கள் அப்படின்னு கணக்கு போட்டால் அது எவ்வளவு மோசமான ரிசல்ட். ஆனால் அப்படி ஒரு சபையில் அப்படி வராது. ஒரு சபை 90% போகும், ஒரு சபை 10% தான் போகும். அப்படி கூட்டி கழிச்சு போகத்தான் விசுவாசிகளின் கூட்டத்தில் 50-50 மேட்ச் ஆகிடும். புரியுதா? எனக்கு தெரிஞ்சு எந்த சபையும் 100% போகாதுன்றது தான் ஏன் கணிப்பு. ஒப்பட சொல்கிறேன், என் உள்ளத்தில் படுறத சொல்கிறேன். எந்த சர்ச்சும் 100% போகும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லையே. மற்றவங்க நியாயம் இருக்கிறது என் காரியம் கிடையாது. இந்த ஜனத்தை வச்சு சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஜனத்தை சொல்கிறேன், 100% வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு எப்படியே தெரியாது, இந்த செய்தி கேட்ட பிறகு எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்பத்துக்கு சொல்கிறேன், இந்த நிலைமையில் வச்சு சொல்கிறேன், நான் பார்க்குறத வச்சு சொல்கிறேன். இங்கே இருக்கிறதுல இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்தால் எப்படி ஒரு 10 சேர்லையும் அது ஆள் இருக்கும், மீதி பறந்துடும். ஆனால் ஒரு 10 சேர்லையாவது உட்காந்துட்டு அது பாஸ்டரிங் காணும், நிறைய பேர் காணும், பக்கத்தில் இருந்தவங்களை காணும்னு ஒரு 10 பேர் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். இப்போ இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்ல. இப்போ நான் வந்து என் உள்ளத்தில் உள்ளதை படுறதை அப்படியே சொல்கிறேன். இந்த நிமிஷம் கிறிஸ்துவின் வருகை வந்தால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வருவார்கள் என்று கண்டிப்பாய் எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு நம்பிக்கை கிடையாது. புரியுதா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த இருக்கிற அத்தனை பேர் வருவாங்க நான் கேரண்டி, என்னால் நிச்சயமாக முடியாது, சொல்ல மாட்டேன், டெஃபினட்டாக வராது. அப்போ ஆயத்தமில்லாத நிலைமையிலே இன்னைக்கு எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள். ஆயத்தப்படாத நிலைமையில் எல்லா சபையிலும் இருக்கிறாங்க.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 50%ங்கிறது மோசமான ரிசல்ட். இவங்க 10 பேருமே மணவாளனை சந்திக்கும்படி எதிர்கொண்டு போனவர்கள். இதை நான் இன்னைக்கு வேர்ட் பை வேர்டு நாங்கள் விவரிக்க முடியாது. அப்போ நான் ஒன்று தான் பேச வேண்டி வரும். நான் அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் அப்புறமா போய் நீ வீட்டில் நிதானமாக நீங்கள் நல்ல டீட்டெயில் 2 தடவை இந்த அதிகாரத்தை படிச்சுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு இது கேர்ஃபுல்லாக புரியும். நல்லா படிச்சிங்க, நல்லா புரியும். இதில் இந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா யாருக்கு புத்தி இருக்கிறது, யாருக்கு புத்தி இல்லாத, 5 பேருக்கு புத்தி இருந்தது, 5 பேருக்கு புத்தி இல்லையா. இந்த 5 பேர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்க 2வது 3வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அடுத்த வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். போதும். இந்த புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று தரம் பிரிக்கப்படுகிறது. 5 பேர். இதில் புத்தியுள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, புத்தியுள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. இதுதான் டிஃபரன்ஸ் 2 பேர்த்துக்குள்ளேயும். 10 பேருமே அழைக்கப்பட்டவர்கள், 10 பேருமே எதிர்கொண்டு போகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 10 பேருமே தீவட்டிகளோடு தான் போனாங்க. ஆனால் 10 பேரில் 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். இந்த புத்தி இல்லைங்கிறதுக்கு இதுதான் டிஃபரன்ஸ். இதை சிலர் இந்த எண்ணெயினாலே பொதுவாக பைபிளில் பார்க்கும்போது அது அபிஷேகத்தை குறிக்கும். அதான் ஃபேக்ட், அது உண்மை. சிலர் இந்த ஓமையை படிச்சுட்டு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்றைக்குமே பைபிளை ரொம்ப அப்படியே நோண்டுறேன் அப்படியே போயிட்டு தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா புத்தியுள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கடைசியில் மணவாளன் வர தாமதிக்கும் பொழுது எல்லாருக்குமே தூக்கம் வருது, எல்லாருமே நித்திரை செய்கிறாங்க. ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் வரும்பொழுது சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், எதிர்கொண்டு போக அழைக்கப்பட்டவர்கள், தீவெட்டிகளோடு கிளம்பினவர்கள் எல்லாருக்குமே சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தூக்கம் வரும். புரியுதுங்களா? எல்லாருக்குமே கொஞ்சம் தூக்கம் வரும், சோர்வு வரும். இந்த தூக்கங்கிறது என்ன? சோர்வு. ஆவிக்குரிய சோர்வுகள் வரும், வராமல் இருக்காது. எல்லாருக்குமே கொஞ்சம் ஆவிக்குரிய சோர்வுகள் வரும். பிரச்சனைனால வரும், குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் செய்யும். சில சோர்வுகள் வரும், என்ன வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு சோர்வுகள் வரும், நித்திரை வரும். ஆனால் நித்திரை 10 பேருக்குமே வந்துச்சு. 10 பேருக்கு நித்திரை வந்துச்சு, 10 பேருமே தூங்குனாங்க. திடீர்னு மணவாளன் வருகிறார் அப்படின்னு சத்தம் கேட்குது. 10 பேர் எழுந்து கடகடன்னு தீவெட்டி எடுத்துட்டு மணவாளன் வர்றார் கிளம்பலான்னு எடுத்து ரெடி ஆகுறாங்க. எல்லாருடைய தீவெட்டியும் அப்படியே குறைஞ்சிருக்குது. லேட் ஆனதுனால எல்லா தீவெட்டியுமே மங்கி எரியுது. ஆனால் 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, அதில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா எரிய வச்சாங்க. 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை, அவர்களுக்கு ஊற்றுகிறதற்கு எண்ணெய் இல்லாததுனாலே அந்த தீவெட்டி அப்படி மங்கிக்கிட்டே போகுது. இவங்க 5 பேர் மட்டும் அதில் எண்ணெயை ஊற்றி அதை என்ன செய்யறாங்க, பிரைட்டை எரிய வைக்கிறாங்க. இப்போ இந்த 5 பேர் என்ன செய்யறாங்க, எண்ணெய் இல்லாதவங்க அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் கடைசியில் எங்களுக்கும் பத்தாமல் போயிடுச்சுன்னா எங்களுக்கும் பிரச்சனை, நீங்கள் சீக்கிரம் போய் விற்கிறாங்க, அங்கே போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே போனாங்க, வாங்கினாங்க, வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்தார், கதவு திறந்தது, உள்ளே போயிட்டாங்க, கதவு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ சிலர் இது அபிஷேகம் இல்லைன்னு, ஏன்னாக்க அபிஷேகத்தை கடையில் வாங்க முடியுமா அப்படின்னு சிலர் என்ன அப்படிலாம் பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். அபிஷேகத்தை கடையில் வாங்க முடியுமா? அப்படி இது அபிஷேகம் கிடையாதுன்னு நான் சொல்ல, இது அபிஷேகம் தான். இந்த கடையில் வாங்குறதோ வீட்டில் கிடைச்சதோ அந்த கதையெல்லாம் கிடையாது. இங்கே எண்ணெய் இருக்குதா எண்ணெய் இல்லையாங்கிறதா மேட்டர். இல்லை கடையில் வாங்கினாங்களா வீட்டில் அரைச்சாங்களா அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் நம்ம நோண்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ணெய் இருக்குதா எண்ணெய் இல்லையா அதாங்க மேட்டர். இதில் 10 பேரில் 5 பேருக்குள்ள எண்ணெய் இருந்தது. அபிஷேகம் பெற்று ஆவிலை நிறைந்து வாழுகிற வாழ்க்கையிலே இருந்தார்கள். இந்த அபிஷேகம் பெற்று ஆவிலை நிறைந்தவர்களுக்கும் கூட தூக்கம் வரும், சோர்வு வரும். அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்களுக்கும் கூட தூக்கம் வரும், அவங்களுக்கும் சோர்வு வரும். இப்போ இந்த 2மே சோர்வடைந்து 2மே தூக்கம் வந்தாலும் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னதான் அவர்களுக்கு சோர்வு தூக்கம் அவங்க களைப்படைந்தாலும் இந்த எண்ணெய் அவர்களை மறுபடியும் எரிய வைத்து விடும். ஆவியானவர் அவர்களை தூண்டி எழுப்பி விடுவார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவர்.
ஆகினாலே பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தொய்ந்து போகிற நிலைமையிலே அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த ஆவியானவர் தான் நமக்கு தேவை. சில சொல்லுவாங்க, அபிஷேகம் பெறலான்னு நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்வாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். புரியுதுல? நான் என் நியூட்ரலாக கரெக்ட் எக்ஸாக்டாக சொல்கிறேன். அபிஷேகம் பெறலான்னு நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கே ஒருத்தர் சாகுறாங்க, அவங்கள போய் அபிஷேகம் பெற்றியான்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? மரண படுக்கையில் இருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுறாங்க, அதற்கு கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது, அவங்கள போய் நீ அபிஷேகம் பெற்றையா நம்ம நிற்க முடியாது. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது சிலரெல்லாம் என்ன செய்ய முடியாது, அதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டிருக்கும், அவங்க சுத்திகரிக்கப்பட்டிருப்பாங்க, அது நிமித்தம் அவர்கள் பரலோகத்துக்கூட நுழைஞ்சிருவாங்க. ஆனால் இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, பாவ சரீரத்தில் இருந்து கொண்டு பாவ போராட்டத்தோடு பாவத்தை நம்ம மேலே திணிக்கிற பிசாசுகளை எதிர்கொண்டு அதையும் தாண்டி ஒரு தேவ பிள்ளை நின்று ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அபிஷேகம் இருக்கணும். அதுக்கு தான் அபிஷேகம். அப்போ பாவ சரீரம், பாவ உலகம், பாவத்தை நம்ம திணிக்கிற பிசாசு, இத்தனையும் தாண்டி நீங்க வந்து நிக்கணும்னா ஆவியானவருடைய பலன் இல்லாமல் உங்களால் முடியாது. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அப்படி வழி நடத்துதல் இல்லாமல் உங்களால் நிற்க முடியாது. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். எதுக்கு பலன்? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் நிற்கக்கூடிய பலன். பிரச்சனை எத்தனை வந்தாலும் நிற்கிற பலன். இதே பேதுரு அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி மறுதளிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்றான், இன்னும் 6 பேரை கொண்டு போய் மீன் பிடிக்க வைக்கிறான். எத்தனை ஃபெயிலியர்ஸ். ஆனால் அதே பேதுரு அபிஷேகத்தை பெற்ற பிறகு தாங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அவமானம் அடைவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டதுக்காக சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்தாங்கன்னு இருக்கு. எப்படி ஒரு மாற்றம் பாருங்க. இந்த மாற்றத்துக்கு காரியம் என்ன? அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் அவங்களை அவ்வளவு தைரியம் நிற்க வச்சது. மறுதளிக்கல, சபிக்கல, சத்தியம் பண்ணல. இந்த நாமத்தை குறித்து நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாதே. நாங்கள் எந்த நாமத்தை சொல்றதுக்கு பயந்துட்டு அவன் பயந்து ஓடி ஒளிஞ்சு நான் அறியேன்னு சபிச்சு சத்தியம் பண்ணானோ அதே நாமத்தை தைரியமா ஆசாரிட்டு தைரியமா சொல்றான், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதேன்னா. எப்படி எந்த தைரியம் வந்துச்சு? அதான் அனாயிண்டிங். அபிஷேகம் இருந்தால் எந்த பிரச்சனைகளிலும் நிற்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கிறது. அதனால ஒன்று சொல்றேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையோடு கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் யாவருக்கும் உரியது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உரியது. கிடைக்கும் போது கிடைக்கட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும் உட்கார்ந்துருக்காதீங்க. புரியுதா? கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கும் போது கிடைக்கட்டும், கிடைக்கும் போது பார்த்துக்கலாம், நமக்கு தான் கிடைக்காது, இந்த மாதிரி டைலாக் பேசிட்டு உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? நீங்க தாகம் உள்ளவர்கள் தான் கிடைக்கும். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமான கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடுங்கிறார். ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிளேம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தாகம் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கு தாகம் பத்தலைன்னு அர்த்தம். வசனத்தை புரட்ட முடியாது, வசனத்தில் தான் நம்ம இணைஞ்சு போகணும். புரியுதா? உங்களுக்கு கிடைக்க மாட்டேது. எனக்கு 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகம் கிடைக்கல, கர்த்தர் யார் யாருக்கோ கொடுக்குறாரு, எனக்கு 10 வருஷமா கேட்டு இருக்கிற கொடுக்கல அப்படின்னா நீங்க கேட்டு இருக்கலாம், அந்த உண்மையான தாகம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓப்பனா சொல்றேன், நான் 10 வருஷம் நான் கர்த்தரை தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு அபிஷேகமே கிடைக்க மாட்டேங்குது, யார் யாருக்கோ கொடுக்குறாரு. ஆண்டவரை பிளேம் பண்ணாதீங்க, உங்கள் தாகத்தை கரெக்ட் பண்ணுங்கன்ற நான். என் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர். அவருக்கு நம்மகிட்ட தப்ப வச்சு அவரை பிளேம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்தாரு, இவங்களுக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை பிளேம் பண்ணக்கூடாது. நமக்கு தாகத்தை கிளியரா நம்ம செட் பண்ணணும். அந்த தாகம் இருந்தால் யாரா இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஏன்னா பைபிள் வசனம் அப்படித்தான் சொல்லுது.
அதனால் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியிலே நிறைந்து வாழணும். அப்பதான் நிற்க முடியும். இப்போ இந்த 5 பேர்ல புத்தி உள்ளவர்களுக்கு என்னன்னா அபிஷேகம் இருந்துச்சு, அதனால தான் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கக்கூடிய பலன் இருந்துச்சு. சோர்வு வந்தாலும் மறுபடியும் அவர்கள் எழுப்பி நிற்கிறதுக்கு பலன் கிடைச்சது. நின்னாங்க, உள்ளே பிரவேசிச்சாங்க. அதனாலே இந்த முதல் ஓமை நமக்கு சொல்லுகிறது, அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையில இருந்து பரலோகத்துக்கு வந்து சேருங்க அப்படிங்கிறது முதல் ஓமை. சரி, அதுக்கு மேல ரெண்டாவதுக்கு போயிடுறேன். ரெண்டாவது ஓமை பார்க்கும்பொழுது 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். போதும். இங்கே பார்க்கும் பொழுது இரண்டாவது தாலந்துகளை பயன்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தாலந்துகளை பயன்படுத்தணும். முதலாவது ஆவியானவரால் நடத்தப்பட்டு பரலோகத்துக்கு தெய்வ சித்தத்தின்படி வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணும். ரெண்டாவது தாலந்துகளை பயன்படுத்தணும். ஏன்னா அது இந்த கடைசியில் பார்ப்போம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். போதும். இப்போ இதனுடைய முடிவு, தாலந்துகளை குறித்த ஓமையின் முடிவு தான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிச்சிட்டார். அப்போ அதுலேயும் 5 பேர் பரலோகத்துக்குள்ள நுழையிறாங்க, 5 பேர் நரகத்துக்கு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் 2 பேர் உள்ள நுழையிறாங்க, ஒருத்தன் வந்து கைவிடப்படுகிறான். இந்த ஒருத்தன் யாருன்னா பிரயோஜனமற்றவன், யூஸ்லெஸ், பிரயோஜனமற்றவன். இப்போ இந்த பிரயோஜனமற்றவன் இவன் எந்த கேட்டகரியில் வரான் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு எஜமான் தாலந்துகளை பிரித்து கொடுத்ததற்கு அடையாளமாக இருக்கு. அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை பிரித்து கொடுக்கிறான். ஒருத்தர் நல்ல டேலண்டடாக இருக்கிறான், அவனுக்கு 5 தாலந்து கொடுக்குறான். ஒருவன் கொஞ்சம் குறைவான டேலண்டாக இருக்கிறான், அவனுக்கு 2 தாலந்து கொடுக்குறான். ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறான், அவனுக்கு அட்லீஸ்ட் 1 கொடுக்குறான். ஆனால் தாலந்துகளே கொடுக்கப்படாத நபர்னு யாருமே கிடையாது. அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும், 2ஆவது இருக்கும், அல்லது 5ஆவது இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தாலந்துகளை பிரித்து கொடுக்கிறார். எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார். அட்லீஸ்ட் 1ஆவது கொடுத்திருக்கிறார். எனக்கு 1 தாலந்து கூட கிடையாது, நீங்க யாருமே கிடையாது, 1ஆவது இருக்குது. அப்ப இந்த தாலந்துகளை ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன செய்கிறார்? இதை வைத்து வியாபாரம் செய்ய சொல்லிட்டு போறாரு. நீண்ட காலத்துக்கு பிறகு நான் திரும்பி வருவேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். இந்த எஜமானன் போனது போலவே, சொல்லிட்டு போனது போலவே திரும்பி வந்தார். அதே போல நம்முடைய ஆண்டவர் நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த எஜமானன் வந்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் திரும்பி வருவார். திரும்பி வரும் பொழுது இந்த தாலந்துகளை குறித்து கணக்கு கேட்டது போல நமக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகளை குறித்து கண்டிப்பாக நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். கண்டிப்பாய் கணக்கு கேட்பார். தாலந்துகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். தாளந்துனா நீங்க உடனே பாட்டு பாடுறது ஒரு தாளந்து, மியூசிக் வாசிக்கிறது ஒரு தாளந்து, பிரசங்கம் பண்றது ஒரு தாளந்து, இப்படின்னு இதை மட்டும் எடுத்துட்டு இருக்க கூடாது. எல்லாமே தாளந்து தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ தாளந்து இருக்குது. சிலருக்கு அது என்னன்னே தெரியல, ஏன்னா அதை யூஸ் பண்றதுக்கு ட்ரையே பண்ணலை. பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் இங்கே நடந்துட்டு இருக்குதுன்னா பலதரப்பட்ட தாளந்து உள்ளவர்கள் இங்கே எல்லாம் இருக்கிறோம். இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே ஒருத்தர் கேமரா ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறது, ஒருத்தர் இங்கே சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறது, ஒருத்தர் லைவ் ஆப்ரேட் பண்ணுறது, ஒருத்தர் பாட்டு பாடுறதுக்கு 2 பேர், மியூசிக் வாசிக்கிறது 2 பேர்,
எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து இருக்குது. இது இந்த சர்வீஸ் நேரத்தில் பயன்படுத்துகிற இதுதான் தாளந்து நினைக்காதீங்க. நம்முடைய தாளந்தை தினந்தோறும் எல்லா இடத்திலையுமே பயன்படுத்துவதற்குரிய தாளந்துகள் இருக்கிறது. புரியுதா? இப்படி நீங்கள் அத்தனை பேரை கூப்பிட்டு நிற்க வச்சு பாட வைக்க முடியாது. அப்போ அங்கே யார் உட்கார்ந்துருக்கிறது? யோசிச்சு பாருங்க. அத்தனை பேரை கூப்பிட்டு எல்லா கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து வாசிக்க வைக்க முடியாது. அவங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இல்லையா? அத்தனை பேர் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்முடைய தாளந்துகள் இந்த இடத்துல பார்க்கும்போது நீங்கள் சிலருக்கு வந்து இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ சிலர் மட்டும் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறாங்க, சிலர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. புரியுதா? இங்கே வாசிக்கிறதா இம்பார்ட்டன்ட் நாட்கள், வாசிக்காதவங்களாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அப்படி கிடையவே கிடையாது. இங்கே பாட்டு பாடுறது தான் முக்கியமான நாட்கள், இங்கே பாட்டு பாடுறதால முக்கியமில்லாத நாட்கள் சபையில் அப்படி கிடையவே கிடையாது. புரியுதா? அப்படி கிடையவே கிடையாது. புரியுதா? எனக்கு பாடவர் தான் பாட மாட்டேன். இங்கே உமானா கூட நான் கொஞ்சம் லோவாக தான் வச்சுக்குவேன். என் மைக்கில் என் சத்தம் வராதபடிக்கு நான் பார்த்துக்குவேன். என் சத்தம் டாமினேட் பண்ணிச்சுன்னா இவங்க ஸ்பாயில் ஆகிடுவாங்க. அது எனக்கே தெரியும். புரியுதா? அது என்னை பற்றி எனக்கு தெரியும். அப்போது யார் யாருக்கு என்னென்ன இருக்கிறது என்பது அவரவர்களுக்கு தெரியும். அப்போ இந்த காரியத்தில் பார்க்கும்போது அவரவர்களுடைய தாளந்துகளை அவரவர்கள் அந்தந்த இடத்துல பயன்படுத்தணும். வேஸ்ட் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? வேஸ்ட் வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நபரை பார்த்து இயேசு கிறிஸ்து நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மாற்றுவான்னு சொல்ல தெரியுமா? அங்கே ஆரம்பிங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து என் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, என் புருஷன் குடிகாரன் இருக்கிறார், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் கணவரை ரட்சிக்க வல்லவர் சொல்ல தெரியுமா? அங்கே தான் தாளந்து இருக்குது. ஒருத்தர் வியாதியோடு இருக்கிறாங்க, கர்த்தரை தேடுங்கள், ஆண்டவர் உங்களை சுகம் கொடுப்பான்னு சொல்ல தெரியுமா? அங்கே தாளந்து இருக்கிறது. சரியா? ஒன்று சொல்ல நீங்கள் வந்து உங்கள் தாளந்தை நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் இருக்கிற இடத்துல அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற நான் அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்து 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 உங்களுக்கு வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும். இந்த தாளந்தல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 5 வச்சிருக்கிறவன் 10ஓட வந்து நிற்பான். அவனுக்கு சொல்வார், உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரண அடைவான்னுவார். நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சத்திலிருந்து நீங்கள் அதை ஆரம்பிச்சிங்கன்னா வளர்ந்து 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 அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் நின்றுட்டு இருக்கிறேன், இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னா இது வந்து எடுத்தோன்னே வர விஷயம் கிடையாது. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் படித்து கொண்டு இந்த மாணவன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன். கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன். நான் இங்கே திருவத்தியூரில் நான் படிக்கிறேன். ட்ரெயினில் ஏறி போகிறேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே சபர்பன் ட்ரெயின் அங்கே படித்து பார்க்லேருந்து ஏறி திருவத்தியூரில் போய் இறங்குறேன். டெய்லி ட்ரெயினில் ஏறி போகும்போது பார்க்கும்போது பேசன் பிரிட்ஜை தாண்ட பிறகு குறுக்குப்பேட்டை வரும். குறுக்குப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ட்ராக் வரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லம் ஏரியா, குடிசையாக இருக்கும், எல்லாம் மோசமான நிலைமையில் ஜனங்க இருப்பாங்க. டெய்லி அதை பார்த்துக்கிட்டே போவேன். ரட்சிக்கப்பட்ட புதுசு ஜனங்கள் அப்படியே மோசமான நிலைமையில் பரிதாப வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தண்டையாறுபட்டு அரசியல் அப்படி தான் இருக்கும். அப்போ இதை டெய்லி பார்த்துருப்போம். என் உள்ளத்தில் ஒரே வேதனை, ஐயோ இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் யார் ஆண்டவரை பற்றி சொல்கிறது, எவ்வளோ மோசமாக இருக்குது. எனக்கு வீட்டில் ஒரு நாளைக்கு ₹1 பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ₹1 பெரிய அமௌண்ட்டு தான் அந்த காலத்தில் 83ல் ₹1 பாக்கெட் பண்ணி. அந்த ₹1 நான் செலவு பண்ண மாட்டேன். அந்த ₹1 செலவு பண்ணால் வீட்டில் வச்சு எனக்கு வச்சுட்டுக்குவேன். வச்சுக்கிட்டு அதை சேர்த்துடுவேன். ஒரு ₹75 ₹50 அப்படி சேர்த்துடுவேன். சேர்த்துட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து புதிய ஏற்பாடு ₹1 கிடைக்கும், நியூ டெஸ்டமெண்ட் 25 பைசாக கிடைக்கும், ட்ராக்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கே தெரியாது, எல்லாம் வாங்கி பேக்கில் செட் பண்ணிவிடுவேன். ஒரு நாள் கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி குறுக்குப்பேட்டில் போய் ட்ரெயினில் இறங்கிடுவேன். இறங்கி குடிசையாக ஏறுவேன். வீடு வீடாக குடிசையாக ஏறி இறங்குவேன். அங்கே தான் என்னுடைய ஊழியம். பேசன் பிரிட்ஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சால் கோட்டர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. பயங்கரமான இடம். பப்ளிக்கில் கொலைகள் நடக்கும். இப்போ எப்படின்னு தெரியல. அந்த காலத்தில் பயங்கரமான ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே போவேன். பயங்கர ரவுடிஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி பேசுவேன். குடிகாரன் இருப்பான், ரவுடிஸ் இருப்பானுங்க, மந்திரவாதிகள் இருப்பாங்க. மந்திரம் செய்கிறதுக்குன்னு மாந்திரிக இடம்னு வச்சுருப்பாங்க. அந்த மந்திரவாதிக்கு போய் டிராக்டர் கொடுப்பேன். எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். தெருவா குடிசையாக ஏறி இறங்கியிருக்கிறேன். தாளந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரே தாளந்து, வேறு ஒன்றுமே தெரியாது.
இப்படிதான் ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஒன்று சொல்றேன். அதுக்கு மேல் இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்ப்பேன். ஒரு 75 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா வந்தோடனே அது மிஷினரி இயக்கத்துக்கு அனுப்புவேன். புரியுதா? பிளஸிங் யூத் மிஷனுக்கு பணம் அனுப்புவேன். அந்த பணத்தை மிச்சப்படுத்தி அதை வச்சு எப்படியெல்லாம் அந்த தாளத்தை யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவேன். கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி மிஷினரிக்கு தாங்கியிருக்கிறேன். இது மாதிரி ஜனங்களுக்கு கைப்பிரதிகளை புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறேன். எப்படியெல்லாம் தாளந்துகளை எந்தெந்த விதத்தில் இருக்கிற கொஞ்சத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே தான் ஆரம்பிச்சது என்னுடைய ஊழியம். அங்கே தான் ஆரம்பிச்சது. அப்படிதான் படிப்படியாய் கொண்டு வராரே தவிர நேரம் வந்து ஸ்டேஜில் யாரையும் கர்த்தரிக்க வைக்கிறது கிடையாது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வந்து 1 ரூபா கொடுத்துருக்குற அந்த 1 ரூபாவை நீங்க யூஸ் பண்ண முடியும் ஆண்டவருக்குன்ற நான். புரியுதா? 1 ரூபா உங்ககிட்ட இருக்கிற நீங்க தாளந்து உள்ளவர்கள். புரியுதா? 1 ரூபா உங்ககிட்ட இருக்கிற நீங்க தாளந்து உள்ளவர்கள். உங்களுக்கு கொஞ்சம் பாட தெரியும்னா தாழ்ந்து உள்ளவர்கள், பேச தெரியும்னா தாழ்ந்து உள்ளவர்கள், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்ல தெரியும் தாழ்ந்து உள்ளவர்கள், ஒரு கைப்பிரதி எடுத்து ஒரு நபருக்கு கொடுக்க முடியும்னா நீங்க தாழ்ந்து உள்ளவர்கள். என்னத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை தாளந்துகளை நம்ம எதை நம்ம பயன்படுத்தி காண்டுகிறோம்? லைஃபை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவுமே செய்யாம பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று தெளிவா பைபிள் சொல்லுது. உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. பாட தெரியுதா பாடுங்க, பேச தெரியுதா பேசுங்க, டிராக்டர் கொடுக்க தெரியுதா டிராக்டர் கொடுங்க, பணம் இருக்குதா பணத்தை கொடுங்க. ஏதோ உங்ககிட்ட எது இருக்குதோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து. புரியுதா? உங்ககிட்ட எது இருக்குதோ அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்து. ஐயோ எனக்கு பாட தெரியாது இன்னொருத்தரை பார்த்து நீங்க ஐயோ எனக்கு பாட தெரியலையேன்னு சொல்லாதீங்க. எனக்கு பேச தெரியல, எனக்கு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியலையே, என்னோட கம்பேர் பண்ணாதீங்க, வேற யாரோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது முடியுமோ உங்ககிட்ட எது இருக்குதோ அதுதான் உங்களுக்கு இருக்கிற தாளந்து. புரியுதா? நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி பேச தெரிஞ்ச நான் எத்தனை பேருக்கு போய் பேச தெரிஞ்சோம் அப்படி கிடையாது. உங்களுக்கு எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அங்க ஆரம்பிங்க. அந்த உண்மையை பார்ப்பார், அந்த உத்தமத்தை பார்ப்பார், அந்த தாகத்தை பார்ப்பார், அந்த வாஞ்சையை பார்ப்பார், அந்த வைராக்கியத்தை பார்ப்பார். ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போவார். அங்கதான் அது மல்டிப்ளை ஆகும். புரியுதா? அங்கதான் மல்டிப்ளை ஆகும். அப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஏதாவது ஒண்ணாவது இருக்குது. எது இருக்கிறதோ உங்ககிட்ட எது இருக்கிறதோ, புரியுதா? உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. இல்லையா? உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. முடியாததை ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சதை செய்யுங்க. எனக்கு பணம் இருந்தால் கொடுப்பேன், இல்லை அதை கொடுக்க வேண்டாம். இல்லைன்னா ஏன் கொடுக்குறீங்க? எனக்கு மட்டும் நிறைய பணத்தை நிறைய முடித்து கொடுவேன், இல்லையே விட்டுருங்கன்றேன், ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். என்ன இருக்குதோ அதை தான் நம்ம செய்ய சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம இல்லாததை சொல்லிட்டு கூட எனக்கு மட்டும் பாட தெரிஞ்சு நல்லா பாடுவேனே, எங்கிட்ட மட்டும் பணம் இருந்தால் நிறைய ஊழியத்தை தாங்குவேனே, எங்களுக்கு மட்டும் பேச தெரிஞ்சு நல்லா பேசுவேன், ஏன் இல்லாததை பற்றி யோசிக்கிறீங்க? இருக்கிறதை யூஸ் பண்ணுங்கன்ற ஆண்டவர்கிட்ட. இல்லாததை பற்றி யோசிக்க கூடாது. என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் தாளந்து. அதை கர்த்தருக்கு பயன்படுத்துங்கள். அங்கே கர்த்தர் உங்களை மல்டிப்ளை பண்ணுவார். இப்படித்தான் இந்த தாளந்துகளை குறித்த விஷயத்திலே 5 வாங்கினவன் 10 ஆக்குனா, 2 வாங்கினவன் 4 ஆக்குனா. இதில் அப்படியே விட்டுறக்கூடாது. இதில் வந்து இன்னொரு டேஞ்சர் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 24 வாசிக்கலாம். 24 வாசிப்போம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்படி ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் நான் என்றும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால்
அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். சரி, போதும். இப்போ இது ஒரு வார்னிங். இந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா 5 வாங்கினவன் அழகா யூஸ் பண்ணா, 10 ஆக்குனா கொடுத்துட்டான். 2 வாங்கினா நல்லா யூஸ் பண்ணா, 4 ஆக்குனா கொடுத்தான். 2 பேருக்குமே ஒரே வார்த்தை தான் சொல்றார். 21, 23 2 வசனம் ஒன்னே தான் சொல்லுது. நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இப்படி 2 வசனம் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. 2ஐயும் 5ஐயும் வாங்கணும் ஒரே வாழ்த்து தான். அதனால நிறைய தாளந்தை வாங்கினவன் ஸ்பெஷல், கொஞ்சம் தாளந்தவனு நார்மல் அர்த்தம் கிடையாது. 2 பேரையுமே கர்த்தர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. 3 பேரையுமே கர்த்தர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. அதனால் 2 பேர் அப்படியே டபுள் ஆக்குனாங்க. அவங்கள கர்த்தர் ஒரே மாதிரி விஷ் பண்ணிட்டாரு. இந்த 1 வாங்கினா பாருங்க, இவன் போய் புதைத்து வைத்து விட்டு எஜமானன் திருப்பி அதை தோண்டி கொண்டு திருப்பி கொடுத்துட்டான். 1ஐயே திருப்பி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவன் சொல்றான், எஜமானனே, நான் அந்த மண்ணில் பத்திரமா புதைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள எஜமானன் என்று அறிவேன். ஆகையால் உம்முடைய தாளந்தை நான் மண்ணிலே பத்திரமா புதைச்சி வச்சு இதை உம்முடையதை வாங்கி கொள்ளும் திருப்பி கொடுத்துட்டான். இதுல தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. இதுல 5 வாங்கினவன் வேலையை ஃபுல்லாக கவனிச்சான். எஜமான் வர்ற வரைக்கும் அந்த 5 வச்சு வேலை செஞ்சான். 10 ஆக்கிட்டான். அவனுக்கு வேற டிஸ்டர்பன்ஸே இல்லை. புரியுதல்? அவனுக்கு வேற டைவர்ஷனே இல்லை. எப்படி அந்த 5 யூஸ் பண்ணுவோம், எப்படி அந்த 5 யூஸ் பண்ணது, 5 யூஸ் பண்ணான். பிஸியாக வேலை செஞ்சான். வேலை செஞ்சு 10 ஆக்கிட்டான். 2 வாங்கணும், பிஸியாக வேலை செஞ்சான் 10 4 ஆக்கிட்டான். இந்த 1 வாங்கினவன் புதைச்சி வச்சுட்டான். பார்த்தீங்களா, இவன் வேலையே செய்யலை. 1 வாங்குறது தப்பு கிடையாது. இப்போ புதைச்சான். பார்த்தீங்கன்னா, இதுதான் இவனுடைய டிஃபால்ட், இவனுடைய ஃபால்ட்டே இங்கே தான் ஆரம்பிக்குது. இவன் அந்த 1 வச்சு வேலை செஞ்சிருந்தான்னா இவனு பிஸியாக இருந்திருப்பான். யோசிச்சு பாருங்க, 5 வாங்கணும்னு பிஸி, 2 வாங்கணும்னு பிஸி, 1 வாங்கணும்னு வேலை செஞ்சு அவனு பிஸியாக இருந்திருப்பான். இந்த 1 வாங்கினவன் வேலை செய்யல. பார்த்தீங்களா, கொண்டு போய் புதைச்சிட்டான் பாருங்க. புதைச்சதுல இவனுக்கு வேலையே கிடையாது. நல்லா தூங்குறான், தூங்கி எழுதடிக்கிறான். ஏன்னா அவன் வேலை செய்யல, புதைச்சிட்டா இல்லை, இவனுக்கு அது யூஸ் பண்ணலையே. நல்லா தூங்கி எழுதடிக்கிறான். இப்போ இவன் வேலை இல்லாமல் இருக்கிறவன் கடைசியில் அந்த எஜமானன் வந்துட்டாரு. ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தான் இதன காலம். எஜமானன் கேட்கும்போது சும்மா திருப்பி கொடுத்துருக்கலாம். நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், இதை யார் கேட்டா, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள எஜமானன். நீ விதைக்கவே மாட்டீரு, ஆனால் அறுவடைக்கு மட்டும் நிற்பீரு. அறுவடை செஞ்சு தானியத்தை சேகரித்து அதை காயப்படுவாங்க, தெளிப்பாங்க. தெளிக்கிறதுனா அந்த நெற்கதிர்களை தானியத்தை எடுத்து காயப்படுவாங்க. சாயங்கால இடத்துல அதை பெருக்கி சேர்த்து திருப்பி மூட்டை கட்டுவாங்க. வெயில் வரும்போது அதை தெளிப்பாங்க. சாயங்காலம் அதை எடுத்து மூட்டை கட்டுவாங்க. இதுதான் தெளிச்சு சேர்க்கறது. நீர் விதைக்கவே மாட்டீர், அறுக்க மட்டும் வந்துடுவீர். எடுத்து அதை காயப்படுறது போட மாட்டீர், அதை மூட்டை கட்டுறதுக்கு மட்டும் வந்துடுவீர். இப்படின்னு எஜமான பற்றி பேசுகிறான். இதனால தான் இவன் பொல்லாமனும் சோம்பனும்னு சொல்கிறாரு. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறவன் அவன் சாதாரணமாக இருக்க மாட்டான். அவன் தான் குறை சொல்லிகிட்டே அலைவான், எஜமானியே குற்றப்படுத்திடுவான். புரியுதா? நீங்கள் வேலையில் பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு டைமே இருக்காது. எஜமானை பற்றி ஒரு குறையே சொல்ல மாட்டோம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அது ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிற மாதிரி அவன் தான் குறை சொல்லிகிட்டே இருப்பான். எஜமானியை குறை பண்ண சொல்லிட்டான் பாருங்க, சும்மா விடலை பாருங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறது உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அது டேஞ்சருங்கிறேன். புரியுதா? நீங்கள் ஊழியம் செய்யறதோ செய்யாமல் இருக்கிறதோ ஆப்ஷன் எடுத்துக்காதீங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு டேஞ்சர் ஆகிடுங்கிறேன். நான் அடிப்படைக்கு ஆபத்தாயிடும் இல்லையா? இவன் ஒன்று தான் திருப்பி கொடுத்துட்டானே, சரி இப்போ தொலைஞ்ச பண்ண விட்டுருக்கலாம். ஆனால் இவன் இப்படி இருந்ததுனால தான் இவனை கொண்டு போய் அக்கினிக்காரர் போடலுன்ட்டாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு என்று பிஸியாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு
எந்த குறையும் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை வரும், உடம்பு பிரச்சனை, எதுவுமே தெரியாது. புரியல? குறையும் பேச மாட்டோம். ஆனால் நம்ம ஒரு வேலையும் செய்யலைன்னு வச்சுங்க, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு. சும்மா இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, டாப் டு பாட்டம் எனக்கு பிரச்சனை இருக்குது. சும்மா கிடையாது. தலையிலேருந்து உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் ஆண்டவருக்கு வேலை செய்யலைன்னா இதே தான் நினைச்சிட்டு இருக்கணும், அதே தான் பேசிட்டு இருக்கான். புரியுதா? இப்போ இதில் பிஸியாக இருக்கிறதா இது எனக்கு நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆண்டவருடைய காரியத்தில் பிஸியாக இருக்கிறதுனால என்னுடைய குறைவை நினைக்கிறது எனக்கு டைம் கிடையாது. புரியுதா? நீங்க ஆண்டவருடைய காரியத்தில் பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குறைவுகளை திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அது யோசிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, அந்த டைமே இருக்காது. உங்கள் மைண்ட் தான் வேற செட் ஆயிடுச்சு, வேற வேற காரியத்தில் செட் ஆயிட்டீங்க, ஆண்டவருடைய காரியத்தில் செட் ஆயிட்டீங்க. உங்கள் குறைவுகளை பேசுறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது, உங்க பிரச்சனையை பேசுறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. யோசிக்க மாட்டோம், ஏன்னா மைண்ட் வேற இடத்துல செட் ஆயிடுச்சு. இவன் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்ததுனால தான் கடைசியில் எஜமானியை குற்றப்படுத்திட்டான். அதனால தான் இவனுக்கு கொண்டு போய் புறமான இருளிலே தள்ளி போடுங்கள் சார், புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். அப்போ இவனும் நரகத்திற்கு போயிட்டான். அங்கே 10ல் 5 போச்சு, இங்கே 3ல் 1 போயிடுச்சு. சரி, அடுத்தது 31 ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். சரி, போதும். அடுத்தது அப்படி நெகட்டிவ் சைடு, அதில் இப்போ அதை படிக்க வேண்டாம், போதும், டைம் இல்லை. இப்போ இந்த இடத்துல 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேய்ப்பன் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் 2ஐயும் அவன்கிட்ட இருக்குது. கடைசி நாளில் என்ன செய்வானா, வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகளையும் பிரிச்சிருவானா. இந்த செம்மறி ஆடுகள் எல்லாம் வலதுபுறத்திலும் வெள்ளாடுகள் எல்லாம் இடதுபுறத்தில் நிற்க வச்சிருவானா. அப்போ எஜமான் ஆண்டவரும் கடைசி நாட்களிலே இப்படிதான் தம்முடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது பிரிப்பார். பிரித்து வலதுபுறத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவார். அப்போ எதனாலே அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போ அந்த ராஜா சொல்றார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு பானம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரத்தை கொடுத்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை கவனிக்க வந்தீங்க. இதெல்லாம் சொல்கிறார். அப்போ ஆண்டவரை, நாங்கள் எப்படி பார்த்தோங்களோ அப்படி நாங்கள் பார்க்கலையே. இது சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லிடுவார். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளாடு செம்மறியாடு, வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செம்மறியாடு ஒரு ஃபோக்கஸ்லேயே இருக்கும். புரியுதுங்களா? அது மெய்ப்பனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த மெய்ப்பனுடைய கைடன்ஸில் அப்படியே இருக்கும். ஆனால் வெள்ளாட்டை அந்த மாதிரி வைக்கவே முடியாது. அது சுயமாய் செயல்படும், சுயமாய்
காரியங்களை பண்ணும். இந்த வெள்ளாட்டுகளை வந்து நீங்கள் ஒரே மாதிரி வச்சு ஒரு இடத்துல வச்சு ஒரு அப்படி மேய விடவே முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடும், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடும். ஒரு 50 வெள்ளாடையை விட்டிங்கன்னா 50 திசையில் போய் நின்றுடும். அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் செம்மறி ஆடை விட்டிங்கன்னா, ஒரு 50 ஆடை விட்டிங்கன்னா 50 ஒரே இடத்துல மேய்ஞ்சிட்டே இருக்கும், ஒரே ட்ராக்கில் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது சிதறியே போகாது. மேய்ப்பன ஒரு இடத்துல விட்டார்னா அந்த இடத்துல அப்படியே மேயும். இதுதான் வித்தியாசம் வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும். இந்த செம்மறி ஆடு என்பது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கைடன்ஸில் அப்படியே நடக்கிறவர்கள். செம்மறி ஆடு என்பவர், வெள்ளாடு என்பவர்கள் இஷ்டம் போல தங்களுக்கு பிடிச்சபடி செய்கிறவங்க. இப்போ இந்த இடத்துல இதை சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றார். என்ன பாயிண்ட் கேட்டிங்கன்னா, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதான இரக்கம் செய்தல். இதை குறித்து இந்த 3வது சம்பவத்திலே கர்த்தர் கொண்டு வரார். வியாதியாக இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன், அவங்கள பார்த்து ஜெபிக்க போய் கவனித்து ஜெபிச்சு அவங்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு ஜெபிக்க வந்தீங்க. சிறையில் இருந்தேன், சிறைச்சாலையில் போய் காவலில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து பேசி அவருடைய ரட்சிப்புக்குள் நடத்தி அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து உதவி செய்து வந்துட்டேன். இப்படி சொல்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் வந்து விசேஷமான அழைப்புள்ளவர்கள் சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாருக்கும் அது விசேஷமாக செய்ய முடியல, எல்லாருக்கும் உடனே செய்ய முடியாது. உங்களால் எப்படி கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த விதத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுவும் கிறிஸ்தவத்திற்குள் ஒன்று உண்டு. அப்போ கிறிஸ்தவம் என்பது 2 காரியம் இருக்கிறது. முதலாவது தேவனிடத்தில் அன்பு, அடுத்தது மனுஷனிடத்தில் அன்பு. ரெண்டுமே இருக்கு. அப்போ முதலாவது இந்த 10 கன்னிகைகள், அதில் 5 பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், எண்ணெய் அபிஷேகம். அடுத்தது தாளந்துகளை பயன்படுத்தி ஆத்துமாதாயம். 3வது மனுஷனிடத்திலே அன்பு செலுத்துகிறதான அடுத்த ஒரு காரியம். இதில் கர்த்தர் நமக்கு எந்த இடத்துல நம்மளை ஃபிட் பண்ணுறாரோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் ஆகி நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்யணும். எப்படி வேணா இருக்கும். இதில் இந்த 3 விதத்தில் தேவ நாமத்தின் மகிமையாக இருக்குது. இதில் 3ல் நம்ம வந்து ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, 3ஐயுமே பிடிச்சிட்டு இருக்கணும். பிடிச்சிருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்தவம் இப்படி பிரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த 10 கன்னிகையில் 5லேயே தான் இருக்கிறோம். சரியா? சிலது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாளந்து யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே இருக்குது, டேலண்டாக என்னென்னமோ பண்ணுது. 3வது பார்த்தீங்கன்னா வெறும் சோஷியல் சர்வீஸ்லேயே போய் மூழ்கிடுது. இப்போ கேத்தலிக் போன்றவங்களாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ்லேயே மூழ்கி போயிடுறாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் சைடு வர்றது கிடையாது. நான் சொல்கிறேன், இது எல்லாம் இந்த 3மே சேர்ந்தால்தான் முழுமையான கிறிஸ்தவம். 3மே இருக்கணும். ஒன்றை பிடிச்சிட்டு நம்ம நிற்கக்கூடாது, 3மே இருக்கணும். இதுதான் ஒரு முழுமையான கிறிஸ்தவத்தை இந்த 3 காரியங்கள் சொல்லுது. இதை நான் பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் இந்த சபை ஆரம்பிக்க சொன்ன வசனத்துக்கு அப்படி கனெக்ட் ஆகிறத உணர்ந்தேன். நீ ஆயத்தப்படு. 5 கன்னிகைகள் ஸ்பிரிச்சுவல் அபிஷேகம் பெற்று நீ ஆயத்தப்படு. 2வது தாளந்துகளை யூஸ் பண்ணு, உன்னோடு கூடிய ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. 3வது உன்னுடைய நற்கிரியைகளின் மூலமாய் அவர்களுக்கு காவலாளனாயிரு. இது 3 காரியத்தை ஆண்டவர் வைக்கிறார். எனக்கு திடீர்னு பார்த்து இது எப்படி கரெக்டாக கோயின்சைட் ஆகுது, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 3மே நம்ம சபை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னதில்லை, ஒரு வசனத்தில் இது 3மே இருக்குது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. இதை தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர், அவர்களை நம்ம விசாரிக்கணும், அவர்களையும் கவனிக்கணும். ஆனால் அதுவும் ஒரு பகுதி. தாளந்துகளை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது ஒரு பகுதி. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக ஸ்பிரிச்சுவலாக காத்து கொள்ளுகிறதும் ஒரு பகுதி. இந்த 3 விஷயத்திலும் சேர்ந்து இருக்கிறவர்கள் தான் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமானவர்கள். புரிதல்? அந்த 3லையும் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவரை சந்திக்க முடியும். ஒன்றை பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது, 3லையுமே இருக்கணும்.
புரிதல் மூணுலேயுமே இருக்கணும். இந்த மூணுலேயும் நம்ம இருந்தால் ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவரை நம்ம மீட் பண்ண முடியும். மூணுலேயுமே நம்ம இருக்கணும். அதனால் இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் எங்கே ஃபிட் பண்ணுறாரோ அதில் நீங்கள் ஃபிட் ஆகிருங்க. ஆனால் ஒன்றை பிடிச்சிட்டு மீதி ரெண்டை விட்டுறாதீங்க. அதையும் சொல்கிறேன், ஒன்றை பிடிச்சிட்டு மீதி ரெண்டை விட்டுறாதீங்க. மூணுலேயுமே இருக்கணும். மூணுலேயுமே இருக்கணும். பேலன்ஸ்டாக இருக்கணும். மூணுலேயுமே இருக்கணும். ஏதாவது ஒன்றில் இருக்கணும். ஏதாவது ஒன்றுலையாவது இருக்கணும். ஆனால் மூணுலேயும் உங்களை கனெக்டாக இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு கர்த்தர் அதிக பாரத்தை கொடுக்கும்போது அதில் நீங்கள் அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மூணுமே உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் நம் ஆயத்தமாக இருக்கிறதான ஒரு நிலைமை. இப்படித்தான் இது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வருகை குறித்து சொல்லிவிட்டு இந்த 25ஆம் அதிகாரத்தில் நம்ம 3 விதத்தில் ப்ரிப்பேர்டாக இருந்து கிறிஸ்துவை சந்திப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் இதை ஸ்ட்ராங்காக இந்த 3 விஷயத்தில் நில்லுங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 3 விதங்களிலே நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். 3 விதங்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒன்று, ஆவிக்கேற்ற விதத்திலே எண்ணெய் உடையவர்களாய் இருக்கணும். அபிஷேகத்தில் நிறைந்து நாம் ஆயத்தமாகணும். 2வது, நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். 3வது, நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிறவர்களாய் காக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். உதவி செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். 3மே இருக்குது. 3மே கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. 3யுமே நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும். 3யுமே நம்ம வைக்கணும். ஏதாவது ஒன்று மட்டும் இல்லை, 3மே நம்மகிட்ட இருக்கணும். 3ம் சேரும் பொழுது தான் உண்மையாகவே கிறிஸ்தவம் ஒரு முழுமை அடைகிறது. இந்த 3மே நம்முடைய லைஃப்பில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு பூரணமான கிறிஸ்தவராக, ஒரு தேவ பிள்ளையின் அடையாளமாக, பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை வைக்கிறது. இந்த 3 காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? அபிஷேகம் பெறாதிருக்கிற தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைவை பெற வழியை பார்க்கணும். தாகத்தோடு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீங்கள் தாகத்தோடு கேட்பீங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 2வது, நீங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்க. தாளந்துகளை என்ன? உங்ககிட்ட எது இருக்குதோ அதுதான் உங்களுக்கு இருக்கிற தாளந்து. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் உங்கள் தாளந்து. புரியுதா? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் தாளந்து. எல்லார்கிட்டையும் தாளந்து இருக்குது. நல்லா கவனிங்க. சபையில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் தாளந்து இருக்குது. நீங்கள் ஒன்றை யூஸ் பண்ணீங்கன்னா அது அப்படியே மல்டிப்ளை ஆகும். புரியுதா? ஒன்றை நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கே மேடையில் நிற்கிறவங்க தான் தாளந்து உள்ளவங்க நினைக்காதீங்க. எல்லார்கிட்டையும் தாளந்து இருக்குது. எல்லார்கிட்டையும் இருக்குது. நீங்கள் எந்த தாளந்து எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் அப்படி பெருக பண்ணுவார். உங்ககிட்ட எது இருக்குதோ அதுதான் உங்கள் தாளந்து. அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் புதைச்சிடாதீங்க. உங்ககிட்ட கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை புதைச்சி வச்சிடாதீங்க. யாருக்குமே பயன் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. உங்ககிட்ட கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் மற்றவங்கள பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்றவங்கள பார்த்து எனக்கு அது இல்லையே நீங்கள் அங்கலாய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். 3வது, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் கிறிஸ்தவத்தை காண்பிக்கணும், உதவி செய்யணும். அதுவும் கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு. தேவனிடத்தில் அன்பு, அடுத்தது மனுஷனிடத்தில் அன்பு. அதுவும் நமக்கு அவசியம். அதையும் செய்யணும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். அதையும் கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அங்கே தான் நம் பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே,
தேவரீர் உம்மை சந்திப்பதற்கு நாங்கள் எப்படி உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 3 விதங்களிலும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உம்மை எந்த நேரத்திலும் சந்திக்க நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து புடமிடுவதாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.